அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கக்கூடிய, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்ன என்பதை ஒரு 20 நேரங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று நாம் நோன்பாளியாக இருந்து கொண்டு கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். மழை பொழியும் போது நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுகின்றான். பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். நம்பிக்கையான எண்ணத்தோடு ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஃபர்லான தொழுகைக்கு அதான் சொல்லக்கூடிய, அதாவது பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இரவின் நடுப்பகுதியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இரவில் கடைசி 3 பகுதிகளிலே அல்லாஹ் நம் கேட்கக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே, ஒவ்வொரு தொழுகையின் கடைசி நேரத்தில், அதாவது அத்தஹியாத்து அமர்விலே நாம் அத்தஹியாத்தை ஓதிவிட்டு பிறகு ஸலவாத்தை ஓதிவிட்டு இறுதியாக கேட்டு நாம் கேட்க வேண்டிய அந்த பிரார்த்தனையை கேட்டு சலாம் கொடுப்போம். அந்த சலாமுக்கு முன்பாக கேட்க வேண்டிய நமக்கு தேவையான பிரார்த்தனையை கேட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய இன்னொரு முஸ்லிம் சகோதரருக்கு கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். தொழுகையிலே சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் துவாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பிரயாணம் செய்யக்கூடிய நபர் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். தூய்மையாக இருந்து, உடல் முழுவதும் தூய்மையாக நாம் இருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அதை போல நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த நேரத்திலே எரிந்துவிட்டு பிறகு கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அடுத்தும் நம் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய நேரத்திலே 3 ஷைத்தான்களாக இருக்கும். அதிலே நடுவிலே இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு நாம் கல்லெறியக்கூடிய நேரத்திலே அதற்கு பிறகு கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கின்றான். கஅபத்துல்லாவிலே கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். கஅபாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அரைவட்டமாக இருக்கும். அந்த அரைவட்டத்திற்கு உள் நாம் தொழுதால் அது கஅபத்துல்லாவிற்கு உள்ளே தொழுத நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும், கஅபத்துல்லாவுக்கு உள்ளே நாம் இருந்து அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையாகவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதனையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அதை போல உம்ராவிற்கு நாம் சஃபா மற்றும் மருவா மலைக்குன்றுக்கு இடையிலே நாம் நடப்போம், சிறிது நேரம் ஓடுவோம். அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, முஸ்தலிஃபாவிலே நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அரஃபா நாளிலே கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். ருக்கூவிலே நாம் தொழுகையிலே ருக்கூவிலே கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அருமை சகோதரர்களே, இந்த நாம் சொன்ன இந்த நேரங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கின்றது.